இருக்கும்போது பண்ணிட்டீங்க, எடப்பாடி ஆட்சியில் பண்ணிட்டீங்க. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணுங்க அண்ணா. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா அண்ணா, நன்றிங்க. 50,000 ஓட்டுல வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணுங்கண்ணா. கரூர் வந்துச்சுன்னா இந்த நாடே நாட்டமாயிருங்கண்ணா. ஆனா நம்மள அமைதி பூங்காவா எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்ண்ணா. சாயந்தர நேரத்துல வந்து இங்க திருவி வச்சுட்டு காலையில் நேரத்துல அவனுக்கு வந்தானா எங்க பார்த்தாலும் வெடித்தோம்னா. இன்னைக்கு எலக்ஷனுக்கே கூட்டுக்கு 10 பேரை போட்டானுங்கண்ணா. அங்க ஆயிரத்துக்கு போய் அண்ணா தம்பி நீங்க உட்காந்துருக்கான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கட்டின அந்த சீட்டு தான் சரியா 42 அடி ஆக்கிங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் பயனடைங்க ஜாலியா இருக்கீங்கன்னா நம்மளே போடுறோம். தயவுசெய்து ரெட்டை ஓட்டு போடுங்க அண்ணா. அண்ணா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க பேசுங்கண்ணா. தயவு செஞ்சு அண்ணா நீங்க பாருங்க இந்த பால் கும்பிட உட்காந்துக்கு சகோதர சகோதரர்களே மறந்துடாங்க. உங்க சின்னம் இரட்டைகளுக்கு வாக்கு சேகரித்து அந்த நம்ம உங்க இடத்துல வாக்கு சேகரித்து கொண்டு வந்து தெரியவில்லை. உங்க இடத்துல வாக்கு சேகரித்து ஒரு யாசகன் கூட உங்க இடத்துல வாக்கு சேகரித்து வந்து கொண்டு இருக்கிறார் தெரியவில்லை. அக்கா இந்த பார்க்கெல்லாம் நம்ம பீரியட்ல கட்டுச்சா திமுக ஒண்ணு செய்யல. அக்கா வாக்கிங் போறக்கா மறந்துடாதீங்க. உங்க சின்னம் இரட்டைகளை நீங்கள் பொன்னான வாக்குகளை எங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டைகளை தாருங்கள் என்று கூறி உங்களின் இறுதியின் வேட்பாளர் அண்ணா நம்ம உங்களிடத்தில் வாக்கு சேகரித்து கொண்டு வந்தது. அண்ணா நீங்க அமைதியாக உட்கார்ந்து இருக்கீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரோடு இந்த இது எல்லாம் போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சுங்களா? திமுக ஒண்ணுமே சொல்லுங்க. நீங்க ஒன்றும் பண்ணாம நீங்க வந்து எப்படிதான் ஓட்டு கேட்கலாம். அது நீங்க ஊருக்காரும் இல்லைங்களா? இவர் நம்ம ஊருக்காரு. நீங்க டெய்லி வாக்கிங் போறவரு பிரச்சனைக்கு ஓடுவாரு. அரை மணி நேரத்தில் அதுக்கு தீர்வு காணுவாரு. இங்கே இருப்பாரு. எங்க மடியில கனம் இல்லைங்க. ஆனா நீங்க இன்னைக்கு நாளைக்கு நீங்க அவருக்கு ஓட்டம் ஒரு விதத்துல அவருக்கு எங்கன்னா போய் பார்ப்போம். அவரை புலாண்டியில பார்ப்போமா தீகார்டியில பார்ப்போமா எங்கன்னா பார்ப்போம். ஆனா எல்லாமே முழு பூசணிக்காக அவர் ஜாமீன்ல வந்துருக்காருங்க. முழு பூசணிக்காக